அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா புதுசாக ஒரு பயம் ஆரம்பிச்சது? அப்படி ஆரம்பிச்சிருந்தது, புதுசாக ஒரு பயம் ஆரம்பிச்சிருந்தது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தனியாக இல்லை. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு புதுசாக சில பயங்கள் உருவாகிருக்கிறத நான் என்னுடைய டெய்லி தெரப்பியில் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி ஒரு கிளைண்ட் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் ஒரு ஆன்சைட்டிக்காக வந்திருந்தார். பதட்டம், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பதட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை, ஸ்பெசிஃபிக்காக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்கு வெளியில் போகிறதுனாலே பயம். வெளியிலே போக முடியல. எல்லாமே வீட்டிலே தான் இருந்து பண்ணுறாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதான் நடக்குது. அண்ட் ஏதாவது பொருட்கள் வாங்கணுன்னாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, சினிமா கூட போகிறதில்ல, எல்லாமே ஓடிடிலே பார்க்குறது. எந்த ஒரு விஷயத்துக்குமே வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போகிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிகிட்ருக்கார். வெளியில் போகிறதுக்கே அவ்வளோ பதட்டமாக இருக்குது. நான் எதுவுமே பண்ணல, சும்மா நான் வெளியில் ஜஸ்ட்டு ஸ்டெப் அவுட் பண்ணாலே கொஞ்ச நேரத்தில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுது. கை கால்லாம் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. ஏன் தெருமுனையில் இருக்கிற கடைக்கு கூட என்னால் போக முடியல. எல்லோரும் சுற்றி யாராவது வந்தாங்கனாலே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆகுது அப்படின்றத சொல்லியிருந்தார். சரி, இந்த பயம் எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னு கேட்கும்போது, லாக்டவுனில் இருந்து ஆரம்பிச்சது சார் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பீரியடில் யாருமே வெளியில் போகக்கூடாது, எல்லாருமே வீட்டில் இருக்கணும், எல்லாமே டோட்டலாகவே உலகமே வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருந்தது. ஸோ அப்போ அந்த சமயத்தில் எல்லா வேலையுமே வீட்டுக்குள்ளே தான் பண்ணுற மாதிரி இருந்தது. வெளியில் போனாலே வைரஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு பயத்தில் எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு எல்லாருமே சகஜமாக வெளியில் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெளியில் எல்லாம் சகஜமாக போக ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கு மட்டும் அந்த பயம் இன்னும் போகவே இல்லை. அப்போ ஸ்டார்ட் பண்ண பயம், வெளியில் போனாலே ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம், அந்த பயத்திலேயே இருந்து ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாமே செஞ்சு அப்போது நிறைய சொந்தக்காரங்களாம் நிறைய பேருக்கு வைரஸ் அட்டாக் ஆகி ரொம்ப சீரியஸானது. அப்புறமா நியூஸில் ரெகுலராக இத்தனை பேர் இறந்தாங்க, அங்கே அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, இந்தந்த இடத்தெல்லாம் மூடிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான அடுத்தடுத்து ரெகுலராக நியூஸ் பார்க்குறது ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி டெரிஃபைடாகவே இருந்தேன். நான் வேலையிலையும் ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் ஓரளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சேஃபாகவே நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, வீட்டுக்குள்ளே இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்றதுனா அந்த ஒரு பாதுகாப்போடவே நான் உட்காந்துட்டு இருந்தேன். அதுலேயே இருந்து பழகிட்டேன். இப்போ என்னதான் என் கூட இருக்கிறவங்க கூட வேலை பார்க்குறவங்க நண்பர்கள் எல்லாருமே பழையபடி வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னால் அந்த மாதிரி போக முடியல. எனக்கு வெளியில் போனாலே ரொம்ப பதட்டம் ஆகிடுது. ஒரு 4 பேரை பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி ஆன்சைட்டி அட்டாக் வந்துடுது, பேனிக் அட்டாக் வந்துடுது அப்படின்னு சொன்னார். ஆஃபீஸ் போகிறதெல்லாம் நினச்சா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிடுது ஃபியரை. ஏன்னா என்னால் பைக் ஓட்டவே முடியல. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கேபில் தான் போகிறேன். ஒரு நாள் தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு நாள் போனாலுமே கூட அந்த நாள் முழுக்க ஒரு மாதிரி ஏதோ ஒரு அடுப்புலையே நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஒரு பதட்டத்திலே இருந்துகிட்ருக்கும். என்னால் வேலையிலே ஃபோக்கஸே பண்ண முடியாது. என்னை பார்க்குற எல்லாருமே கேட்பாங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி இருக்கீங்கன்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க. நானும் எதுவும் இல்லை, கொஞ்சம் தலைவலிக்கிறதுன்னு சொல்லி நான் சமாளிச்சிட்ருக்கேன். இருந்தாலும் எனக்கு பதட்டமாக இருக்குன்றத சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. ஏன்னா பயம்னா எதுக்கு பயம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ அந்த சமயத்தில் லாக்டவுன் சமயத்தில் வெளியில் போனால் வைரஸ் அட்டாக் வந்துடும்ன்றதுனால அதுக்கு பயந்துட்டு இருந்தோம். சரி, ஓகே, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் இப்போ எதுவுமே இல்லையே. இப்போ வெளியில் எந்த ஆபத்தும் இல்லை. இவ்வளோ என்னால் தெருமுனையில் இருக்கிற கடைக்கு கூட என்னால் போக முடியல. சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்து போய் ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க வீட்டில். பட் ஆனால் அதுவே என்னால் முடியல. எனக்கே தெரியுது இதில் எந்த லாஜிக்குமே கிடையாது. ஒரு காரணத்தோட ஒரு பயம் இருக்குன்னா சரி, ஓகே, இந்த பிரச்சனை அதனால் பயம் இருக்குது. இல்லை வெளியில் போனால் யாராவது செஞ்சுருவாங்க, இல்லை இது மாதிரி அப்படி ஆகிடும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால் எனக்கு பயம் வந்துச்சுன்னா ஓகே, பரவாயில்ல. ஆனால் எந்த ரீசனுமே இல்லாமல் நான் பயப்படுறேன். இது நானாக பயப்படுறேன்றதே கிடையாது, அதுதான் பிரச்சனை. ஆனால் இது வீட்டில் இருக்கிற யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. யார்கிட்டயாவது ஏதாவது சொன்னாலே அதை சிரிக்கிறாங்க. இது ஒன்றும் பயம்லாம் கிடையாது, உனக்கு சோம்பேறித்தனம், வீட்டிலே உட்காந்து பழகிட்ட, எல்லாமே வீட்டிலே இருந்து ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் எல்லாமே செஞ்சு நீ பழகிட்டதுனால இப்போ உனக்கு வெளியில் போகிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, எந்திரிச்சு போக ஆரம்பிச்சேன்னா அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என் நிலைமையே புரிய மாட்டேங்குது.
எனக்கு சோம்பேறித்தனம்லாம் இல்லை. நான் அதுக்கு முன்னாடி ரெகுலராக வந்து ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து ஸ்போர்ட்ஸ்லலாம் விளையாடுறது உண்டு. கிரிக்கெட் அதெல்லாமே விளையாடுறது உண்டு. ரெகுலராக போவேன். சினிமாலனாலே அந்த தியேட்டருக்கு தான் நான் போய் பார்ப்பேன். அண்டு ரெகுலராக வெளியிலலாம் ஹேங் அவுட் பண்ணுறது, ரொம்ப ஜாஸ்தி வெளியில் போகிறது, இந்த அளவுக்கு இருந்தேன். எனக்கு திடீர்னு சோம்பேறித்தனம் வர்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இப்போது நான் வெளியில் போகிற அந்த தெருமுனையில் இருக்கிற கடைக்கு போகிறதுக்காக நான் வெளியில் வந்தேன் அப்படின்னா, நான் எதுவுமே யோசிக்கவே மாட்டேன். இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். நான் வெளியில் வந்துட்டேன்னாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்குது. எதுவுமே என்னுடைய கண்ட்ரோல்லே இல்லை. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஒரு மாதிரி நாக்கெல்லாம் குளர ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிக்கும். அப்படியே கை கால்லாம் அப்படியே ஒரு மாதிரி விரைச்சி போகிற மாதிரி, என்னால் மூவ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி என்னை புஷ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்கேன். ஏன் ஃபியராக இருக்குது, என்னத்துக்காக நான் பயப்படுறேன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. காரணமே இல்லாமல் அந்த இடத்துல வெளியில் வந்துட்டாலே பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதை யாருமே புரிஞ்சுக்கலன்றது தான் இன்னொரு பிரச்சனை. நமக்கு இந்த ஒரு பயம் இருக்குது, ஆனால் அந்த பயத்தை நம்ம வெளியில் சொல்லும் போது அவர் யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம், இதை ஹிப்னோதெரப்பியில் சரி பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேட்டார். இப்போ இந்த பயம் வந்து அவருக்கு வந்து டோட்டலாக புதுசு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்பட்டதில்லை, எங்கேயும் கேள்வி கூட பட்டதில்லை. அதனால் இது தனக்கு வந்த உடனே இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் போல் இருக்கு, இல்லை ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை, யாருக்குமே இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்ததுனால அவருக்கே ஒரு டவுட்டாக இருக்குது, இவ்வளோ ஒரு மோசமான ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ இப்போது உங்களுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாமே வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது, தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை மாதிரி தெரியுது. ஆனால் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இது மாதிரியான ஒரு ஆன்சைட்டி கேஸ் அப்படின்றது ரெகுலராக நான் பார்க்குறது தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சைட்டி, இந்த ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி, பயம், பதட்டம், இதெல்லாமே நான் ஹிப்னோதெரப்பியில் நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஒருத்தராவது நான் பார்த்துறது உண்டு இந்த மாதிரி பயம், பதட்டம் இருக்கிறவங்க. அதனால் இது வந்து ஹிப்னோதெரப்பியில் சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நீங்கள் இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு முதல்ல அவரை சமாதானப்படுத்த வேண்டியது. அதுக்கப்புறமா ஹிப்னோதெரப்பி எடுக்க ஆரம்பித்தார். ஸோ முதல்ல வந்து கொஞ்சம் சப்கான்ஷியஸ் லெவலுக்கு அவர் மைண்டை ட்ரெயின் பண்ணி, மைண்டில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே, அந்த பயத்தை எல்லாம் முதல்ல கிளென்சிங் ப்ராசஸ் மூலமாக வெளியே கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா பாசிட்டிவான சஜஷன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்து, ஒரு வீட்லேயும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் கொடுத்துட்றேன். வீட்லேயும் அது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா இப்போ தெரப்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம செஷனில் என்ன பண்ணுறோன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வீட்டில் நான் கொடுக்குற பயிற்சிகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அவர் வீட்டில் பண்ணக்கூடிய பயிற்சிகளையும் கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு. ஸோ அப்படி வரும்பொழுது கிராஜுவலாக சின்ன சின்ன சேஞ்சஸாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு தெருமுனையில் இருக்கிற கடைக்கே போக முடியலன்னு சொன்னார். ஸோ இப்போ நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நான் ஒரு ரிப்பீட்டடாக ஒரு சில செஷன்ஸ்க்கு அப்புறமா இப்போ நீங்கள் கடைக்கு போய் பாருங்கள், போகும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். சரி, நான் அவரும் ஒரு நாளைக்கு வந்து கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னார். எனக்கு இந்த மாதிரி கடைக்கு போனேன், எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்தேன், இல்லை எப்படியாவது நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் தைரியம் அந்த நீங்கள் கொடுத்த அந்த ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணேன். அந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போனேன். நான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஃபியர் ரெடியூஸ் ஆகிறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ரொம்ப ஒரு பீக்கான ஒரு பயத்தில் இருந்தேன். நீங்கள் கொடுத்த அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபியர் ரெடியூஸ் ஆகிறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இருந்தாலும் இது கண்டினியூவாக இருக்குமான்ற ஒரு டவுட்டும் இருந்துச்சு. எதுக்கும் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி நான் கடைக்கு போனேன். கடைக்கு போயிட்டு ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கினேன். கொஞ்சம் கான்ஷியஸாகவே இருக்கிறேன்றது மட்டும் தெரிஞ்சுது. கான்ஷியஸாக எல்லாமே செய்கிறேன். போயிட்டு கடையெல்லாம் பொருள்லாம் வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறேன். ஒரு மாதிரி கான்ஷியஸாகவே இருந்தேன். ஆனால் முன்னாடி இருந்த அந்த பயம், அந்த ஒரு பதட்டம்ன்றது அப்போ இல்லை. ஒரு இம்மீடியட்டாக ஒரு பேனிக் அட்டாக் மாதிரிலாம் வரும், அந்த மாதிரி இல்லை. பதட்டமோ இல்லை, அந்த மாதிரி இல்லை, எதுவும் இல்லை. ஒரு மாதிரி கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிற மாதிரி, ரொம்ப கவனமாக இருக்கிற மாதிரி இருந்தேன் அப்படின்னாரு. ஓகே, அது நல்ல சிம்டம் தான், தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரும்பொழுது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்றதை கவனிச்சிருப்பீங்க. ஸோ இப்பயும் அதே மாதிரி திருப்பி வருதா, அந்த பயம் வருதான்னு ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்புலேயே கூட இருந்துட்டு இருப்பீங்க. எதுவும் எதிர்பார்க்க வேணாம், அப்போ என்ன செய்கிறீங்களோ அதில் மட்டும் கவனமாக இருங்கன்னு சொல்லியிருந்தேன்.
ஸோ அப்போ அடுத்த ரெகுலராக அந்த தெரப்பீஸ் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமா இப்போ அடுத்த ஒரு பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா ஆஃபீஸ் போகிறது. இப்போ கடைக்கு போகிறது அவருக்கு நார்மல் ஆகிடுச்சு. அடுத்து டெய்லி போக சொல்லியிருந்தேன். ஸோ டெய்லி கடைக்கு போங்க, பக்கத்தில் தானே இருக்குது, சும்மா டெய்லி நடந்து போயிட்டு வாங்க அப்படின்றது சொல்லியிருந்தேன். அவரும் ரெகுலராக போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் கடைக்கு போகிறது இப்போ எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டார். இப்போ எனக்கு கடைக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார், நார்மலாக போயிட்டு வந்துட்டுருக்கேன். முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி கான்ஷியஸாக இருந்தது, அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது பயம் அவ்வளோவா எதுவும் இல்லை அப்படின்னாரு. இப்போ நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா நான் பைக்கில் போகணும், எனக்கு பைக்கில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னும் போது, சரி ஓகே அப்போ நீங்கள் கடைக்கு பைக்கில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பைக்கில் முதல்ல கொஞ்சம் ஓட்டி பழகட்டும் அப்படின்றதுக்காக சரி ஓகே பக்கத்தில் இருக்கிற கடைக்கு பைக்கில் எடுத்து போயிட்டு வர ஆரம்பித்தார். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பைக்கே ஓட்டலை அப்படின்ற மாதிரி, ஏன்னா வெளியில் போகிறதுக்கே பயம் அப்படின்ற போது பைக் எடுக்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். ஸோ இப்போது கொஞ்சம் பக்கத்தில் இருக்க கடைக்கு மட்டும் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் முக்கியமான டாஸ்க்கு ஆஃபீஸ் போகிறது. கரெக்டாக ஆஃபீஸ் போகிற நாள் அந்த டைம் வந்துச்சு. அப்போ வந்து முந்தின நாள் கால் பண்ணி சார் இந்த மாதிரி நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், எனக்கு பக்கத்தில் கடைக்கெலாம் நான் போயிட்டு வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இப்போ ஆஃபீஸ் போகிறத நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாரு. சரி இப்போதைக்கு இந்த ஒரு தடவை மட்டும் நீங்கள் கேப்லேயே வழக்கம் போல் போங்க, ஆனால் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா யூஸ்வலாக எந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கும் அது வந்து எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்குன்றதை மட்டும் கவனித்து சொல்லுங்கள் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து கேப்லேயே ஒர்க் போகிறாரு. ஸோ போயிட்டு வந்துட்டு திருப்பி எனக்கு கால் பண்ணுறாரு. பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சார் இது வந்து நான் கொஞ்சம் எதிர்பார்க்கலை, பட் ஆனால் நான் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் போன தடவை நான் போயிட்டு வந்த மாதிரி பயப்படவும் இல்லை, ஒரு மாதிரி நியூட்ரலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஒரு மாதிரி நியூட்ரலாக போகிறேன், என்னுடைய ஒர்க்கை பார்க்குறேன், முன்னாடி மாதிரி அந்த ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறதோ இல்லாட்டி அந்த ஒரு வேர்க்கிறது பால்பிட்டேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் பதட்டம் அதெல்லாம் எதுவும் இல்லை, ஒரு மாதிரி நியூட்ரலாகவே தான் இருந்துச்சு அப்படின்னாரு. சரி நீங்கள் பண்ணுறது வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா ஒரு ஃபியர்லேருந்து டக்குன்னு அப்படியே கான்ஃபிடன்ஸ் போகிறது அப்படின்றதுனால நியூட்ரல் தான் வரும், நியூட்ரல் தான் கரெக்டு. அண்ட் இன்னொரு விஷயம் கவனிச்சோம் அப்படின்னா, இது வந்து ஆஃபீஸு, எவ்ரிடே நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஆஃபீஸ் போயிட்டு இருப்பீங்க, டெய்லி போகிற ஒரு ஆஃபீஸு, அது கான்ஃபிடென்ட்டாக போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஏதோ ஒரு பெரிய ஒரு எக்ஸாமுக்கு போகிற மாதிரி டெய்லியெல்லாம் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோடு போகணும் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு கேஷுவலாக தான் போவோம், கான்ஃபிடென்ட்டாக போகணுன்ற அவசியம் கிடையாது. கேஷுவலாக இருந்தாலே போதும்னா, ஆமாம் சார் கேஷுவலாக தான் இருந்தது, நான் ரொம்ப கான்ஃபிடென்ஸும் இல்லை பயமும் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் நார்மலாக இருந்தது அப்படின்னாரு. ஸோ அப்போ அது கரெக்டு தான், அதுபடி தான் போகணும் அப்படின்னு சொன்னேன். சரி அப்போ இப்போ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு, பண்ண முடியுன்ற நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா திருப்பி ரெகுலராக அந்த தெரப்பீஸ், ஏன்னா இது தெரப்பின்றது நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், மைண்டில் ஸ்ட்ராங்காக போயிட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, அந்த ஃபியர் அந்த ஆன்சைட்டி வரத்துக்கு சில பதிவுகள் காரணம், அந்த டயத்தில் நிறைய பயம் உள்ளே போயிருக்கு. அந்த லாக்டவுன் இருந்த சமயத்தில் நியூஸ் பார்க்குறதுலேருந்து மற்றவங்க பேசுகிற விஷயங்கள் கேட்குறதுலேருந்து அங்கங்கே நடக்கக்கூடிய மரணங்கள், ஒரு போர்க்களத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காரு. ஸோ அப்போது அது மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. இது எல்லாருக்குமே பாதிக்குமா? ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் தான் உலகமே இருந்துச்சு. அப்போ எல்லாருக்குமே அப்படி ஆயிடுச்சான்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஆஃப்டர் லாக்டவுன் நான் பார்க்குற நிறைய கேசஸில் ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. குறிப்பாக அந்த டயத்தில் தான் நிறைய பேருக்கு ஆரம்பிச்சிருக்கு. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் பார்த்தேன். ஸோ இப்போ யாருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்குன்னா, கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு அது இருக்கும். அப்படி இல்லைனாலும் எல்லா விஷயத்துலையும் நார்மலாக இருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து மனசில் ஸ்ட்ராங்காக உள்ளே போய் அடிச்சிருக்கும். அது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஆழ் மனசில் போய் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அப்போ மற்ற விஷயங்கள நார்மலாக தைரியமான ஒரு நபராகவே இருந்தாலுமே எதிர்பார்க்காத சமயத்தில் உள்ளுக்குள்ளார ஆழ் மனசில் போய் ஏதோ ஒரு தாக்குதல் நடந்த உடனே அது அப்படியே அவங்கள ரொம்ப ஒரு பயமான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு அதை அப்படியே பர்மனெண்ட்டாக நிற்க வச்சிருது. ஸோ இப்போ ஒரு ஆள் மனசில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை ஹிப்னோதெரப்பி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி ஒரு பாசிட்டிவான சஜஷன்ஸை கொடுக்க ஆரம்பித்து ஃபைனலாக வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இவர் ஏன்னா பர்பஸாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கேட்டு வாங்கியிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தைரியம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு ஒன்ஸ் இன் வீக் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறார். ஸோ ஆரம்பித்து அப்போல்லாம் வந்து ஓகே இப்போ இந்த வீக் போனேன் இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார்.
ஸோ ஆஃபீஸ் போனேன், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்லாம் அப்டேட் பண்ணியிருப்பார். அப்படியே கிராஜுவலாக அந்த சேஞ்சஸ் வர்றது வந்து நல்லாவே அவர் ஃபீல் பண்ணார். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபியர், தெருமுனையில் இருக்கிற அந்த கடைக்கு போகிறதுக்கே ஒரு பயமாக இருந்துட்டு இருந்த ஒரு பர்சன், அதுக்கப்புறமா கடைக்கு போகிறது வந்து வெளியில் போகிறது, அப்புறமா படத்துக்கெலாம் போனேன், சினிமாவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போனேன், கிரிக்கெட்டை விளையாட போயிருந்தேன், இதெல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஆஃபீஸ் போகிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அவருக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியும். இது வரைக்கும் நமக்கு இந்த அளவுக்கு எதுக்குமே பயந்ததே கிடையாது. ஆனால் இப்போ இந்த விஷயத்துக்கு இப்படி பயந்துட்டோமே, ரெகுலராக போகிற கடைக்கு, கேம்ஸ்க்கு, மூவி தியேட்டருக்கு, ஆஃபீஸ்க்கு இதுவே நம்மளால் போக முடியலையே, இது எவ்வளோ பெரிய பிரச்சனையா, அதுவும் இது இந்த மாதிரியெல்லாம் யாருக்காவது இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தார். அதனால தான் இந்த தெரப்பி ஒர்க் ஆகுமா இல்லையான்ற ஒரு கேள்வி அவர்கிட்ட ரொம்ப நிறையவே இருந்தது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த மாதிரி நிறையா ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி வந்து ஹிப்னோதெரப்பி மூலமாக க்யூர் ஆகிருக்கு அப்படின்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய பார்த்துருக்கனால எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஓகே, ஆமாம் இது இருக்குது, சரியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆரம்பத்தில் நமக்கு வந்து இது சரியாகுமா இல்லையான்ற ஒரு டவுட் இருக்கும். பட் நிறைய பேர் சரி பண்ணதுக்கு அப்புறமா ஓகே சரியாகுது, கரெக்டாக ப்ராப்பராக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் சரியாகுது அப்படின்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இருக்காது, ஏன்னா அவருக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால. அப்போ அவருக்கு முதல்ல கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு இந்தந்த விஷயங்கள் இது எல்லாமே ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ப்ராசஸ், இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா ஆன்சைட்டி ரிலேட்டடான சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு உலகம் ஃபுல்லாக பெரிய அளவில். மெயினாக நியூரோ சயின்டிஸ்ட் வந்து ஹிப்னோதெரப்பி பண்ணும்போது பிரெயினில் என்ன சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்றத பிரெயின் ஸ்கேன் மூலமாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஹிப்னோதெரப்பி மூலமாக நடந்த நியூரோ சயின்ஸ் பேஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னென்ன, அதாவது எப்படின்னா நியூரோ சயின்ஸ்ன்றது பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பிரெயின் பற்றின விஷயங்கள். ஹிப்னோசிஸில் இருக்கும்போது பிரெயினில் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுது, பிஃபோர் ஹிப்னோசிஸ் என்ன நடக்குது, ஆஃப்டர் ஹிப்னோசிஸ் என்ன நடக்குது, இது ரிலேட்டடான நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பைடர்னாலே ஒரு ஃபியர் அப்படின்ற ஒரு பர்சனை முதல்ல வந்து அந்த ஃபியர் பிரெயின் ஸ்கேன் பண்ணும்போது அங்கே பிரெயினில் வந்து அமிக்டலா அப்படின்றது தான் சீட் ஆஃப் எமோஷன், இந்த ஃபியர் சென்டர்ன்றதும் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு ஹை ஆக்டிவேஷன் இருக்கும். அப்புறமா அவருக்கு ஹிப்னோதெரப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி மறுபடியும் அந்த பிரெயின் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஆக்டிவேஷன் கம்மியாகும். இது வந்து ரியலாக நடந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அப்போது இதில் வந்து இதில் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் இல்லை, ஒரு ஃபேக்காக பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உண்மையிலேயே அவருக்கு பயம் இருக்குது, ஒரு பர்சனுக்கு உண்மையிலேயே பயம் இருக்குன்றதை பிரெயின் ஸ்கேனில் எடுத்து பார்க்குறாங்க. அடுத்து அவருக்கு ரெகுலராக ஹிப்னோதெரப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் பிரெயின் ஸ்கேனில் வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பயம் இல்லைன்றதையும் பார்க்குறாங்க. இது சயின்டிஃபிக்காக நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது வந்து சாத்தியம்தான் அப்படின்றது எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஏன்னா நானும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லும் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லையும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஸோ ஆன்சைட்டி ஹிப்னோதெரப்பி மூலமாக கன்ஃபார்ம்டாக குணமாகும் அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஃபஸ்ட் டைம் பதட்டம் இருக்கிறவங்க, பயம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சரியாகுமா இல்லையான்ற அந்த டவுட்லேயே வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டே போவாங்க. ஆனால் ஒன்ஸ் அந்த நம்பிக்கை வந்துச்சு, இல்லை சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அப்போது அவங்க நம்ம சொல்கிற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஈஸியாக அதிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம். ஒன்றில் இப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் ஆள் மனசில் பதிவாயிடுச்சு, அதை ஹிப்னோசிஸ் மூலமாக கான்ஷியஸ் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி சப்கான்ஷியஸ்குள்ளே போய் அங்கே பதிவான விஷயங்களை நம்ம ரீஃப்ரேம் பண்ணுறோம். அதை கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் விஷயங்களை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறோம். ஒரு நெகட்டிவான ஒரு மெமரி இருக்குன்னா அதில் நம்ம அந்த மெமரியை எரேஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் அந்த மெமரி ரிலேட்டடான ஒரு இம்பேக்டை நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ அந்த இம்பேக்டை கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உண்மையிலே அவங்க எதுவுமே மறந்து போகலை. ஆனால் அந்த சம்பவம் இருந்து இல்லையா, இப்போ இவருக்குன்னா அந்த லாக்டவுன் பீரியடில் நடந்த அந்த டெரிஃபிக்கான ஒரு சில விஷயங்கள், அண்ட் இன்னும் சில பேருக்கு வந்து ஏதேதோ ஒரு சில சம்பவங்கள் ஆழ் மனசில் பதிவாகி தான் அவங்களுக்கு அந்த பயத்தை கொடுக்குது. அப்போது ஆழ் மனசுக்குள்ளார் போயிட்டு அந்த சம்பவத்தினுடைய பாதிப்பை மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட முடியும். அந்த மெமரி அப்படியே தான் இருக்கும். பட் மெமரி இருக்கிறதுனால பயம் இருக்குமானா கிடையாது. மெமரியெல்லாம் இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது, பட் அதோடைய இம்பேக்ட் இருக்காது. அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஹிப்னோதெரப்பியில் மாற்றம் கொண்டு வர முடியும். ஸோ இது மாதிரி பயம், பதட்டம், இதெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ பயம், பதட்டம் எல்லாமே ஹிப்னோதெரப்பி மூலமாக ரெகுலராக சரியாயிட்டு தான் வருது. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி, இப்போ நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, அந்த லாக்டவுன் பீரியடில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் ஆரம்பிச்சதா அப்படின்ட்டு, அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரியான ஒரு பயம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் பார்க்குறேன், லாக்டவுனுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு அந்த பயமும் பதட்டமும் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு புதுசாக ஒரு பயம், பதட்டம் ஆயிருந்துச்சு அப்படின்னா
அது என்ன பயம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, கேள்விகள் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இன்னும் ஹிப்னோதெரப்பினா என்ன, ஹிப்னோதெரப்பியில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இதில் இருக்கக்கூடிய தவறான கருத்துக்கள் என்னன்றதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஹிப்னோதெரப்பி ரிலேட்டடான எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த ஹிப்னோ சீரிஸ் இந்த வரிசையில் பார்த்தீங்கனாலே நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து உங்களுடைய சந்தேகங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். அதை தாண்டி ஹிப்னோதெரப்பி பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, கேள்விகள் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த சந்தேகங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன், இல்லை அதுக்கு ஏற்றபடியான ஒரு வீடியோவும் நான் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.